சாந்தி. 25/11/2022 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அவகுணங்களை நீக்கி சுத்தமான மனமுடையவர் ஆகுங்கள். உண்மை மற்றும் தூய்மையின் குணங்களை தாரணை செய்யுங்கள். அப்போது சேவையில் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். கேள்வி: பிராமண குழந்தைகளாகிய உங்களுடைய கர்மாதீத நிலை எப்போது மற்றும் எப்படி ஏற்படும்? பதில்: எப்பொழுது யுத்தத்திற்கான பொருள்கள் முழுமையாக தயாராகி விடுகிறதோ அப்பொழுது உங்கள் அனைவருடைய கர்மாதீத நிலை வரிசை கிரமமாக ஏற்பட்டுவிடும். இப்போது ரேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. கர்மாதீதர் ஆகுவதற்கு பழைய உலகத்திலிருந்து புத்தியை விலக்கிவிட வேண்டும். சிவ் பாபா யாரிடமிருந்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி கிடைக்கிறதோ அவரை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வரக்கூடாது. முழுமையாக தூய்மை ஆகுங்கள். முரளியின் பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. எப்போது எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு கிடைத்துவிட்டாரோ, குழந்தைகள் அவரை தெரிந்து கொண்டார்களோ, அப்போது ஒவ்வொருவரும் நாம் எவ்வளவு பாவாத்மாவாக இருந்தோம், இப்பொழுது எவ்வளவு புண்ணியாத்மாவாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறார்கள். எந்த அளவிற்கு ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அந்த அளவிற்கு கண்டிப்பாக தந்தையை பின்பற்றுவார்கள். இது மாற்றான் தேசம் என்று பாபா சுயம் சொல்கிறார். மாற்றான் தேசம் என்றால் யாருடைய தேசம்? ராவணனுடையது. நீங்களும் கூட மாற்றான் தேசத்தில், அதாவது ராவண ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். பாரதவாசிகள் முதலில் ராமராஜ்யத்தில் இருந்தார்கள். இச்சமயத்தில் மாற்றான் தேசத்தில், அதாவது ராவண ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். தில்வாடா கோவில் இது தந்தை மற்றும் குழந்தைகளின் ஞாபகார்த்தமாகும். அது ஜடம், ஆனால் நம்முடையது சைத்தன்யம், அதாவது உயிரோட்டமானது. யார் போன கல்பத்தில் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கினார்களோ அவர்களின் ஞாபகார்த்தம். இப்போது மம்மாவை போல் குணதாரணை செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். அவகுணங்களை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். நீக்கவில்லை என்றால் பதவி கீழானதாக ஆகிவிடும். நல்ல குழந்தைகளின் வேலை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்வது. முதலில் நீங்கள் புத்தியற்றவர்களாக இருந்தீர்கள். இப்போது பாபா புத்திசாலிகளாக ஆக்குகிறார். அஞ்ஞானத்தில் கூட, அதாவது லௌகீகத்தில் கூட குழந்தைகள் கெட்டவர்களாக இருந்தால் தந்தையின் பெயரை கெடுத்து விடுகிறார்கள். இவரோ எல்லையற்ற தந்தை. பிரம்மா குமாரிகள் என்று சொல்லிக்கொண்டு பிறகு ஈஸ்வரன் தந்தையின் பெயரை கெடுத்தால் அவர்களுடைய நிலைமை என்னவாகும்? பதவி கீழானதாகிவிடும். அநேகருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட செயலை ஏன் செய்ய வேண்டும்? அதாவது பிரம்மா குமாரின்னு சொல்லிட்டு ஏதாவது டிஸ்சர்வீஸ் செய்தோம் அப்படின்னா, பாபாவுடைய பேர் கெடுற மாதிரி ஏதாவது காரியத்தை செய்துட்டோம் அப்படின்னா அதை பார்த்து நிறைய பேருக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் உருவாகாது. அதாவது சென்டர் மீது ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வராது, ஞானத்தின் மீது ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்காது. அதனால பாபா அப்படி கேட்குறார். இந்த மாதிரி அநேகருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட செயல் செய்யணுமா, ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்குறார். அதாவது நம்ம சேவை செய்யலைன்னாலும் இது போன்ற டிஸ்சர்வீஸ் செய்யக்கூடாது இல்லையா, அதை புரிய வைக்கிறார். எல்லையற்ற தந்தைதான் எல்லையற்ற பழைய உலகத்தின் சந்நியாசத்தை செய்ய வைக்கிறார். தந்தையை தான் லிபரேட்டர் மற்றும் கைட் என்று சொல்கிறார்கள். அதாவது விடுவிக்கக்கூடியவர் மற்றும் வழிகாட்டி என்று சொல்கிறார்கள். தந்தைதான் பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கிறார். நீங்கள்தான் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆகிறீர்கள். அதாவது பிராமணிகள்தான்
தேவி தேவதைகளாக ஆகிறீர்கள். உங்களை அதுபோல் ஆக்கக்கூடியவர் அனைவரை விட உயர்ந்தவர். நீங்கள் எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தீர்கள், உங்களுக்கு என்னவாயிற்று என்று பாபா கேட்கிறார். யாருக்காவது ராகு திசை அமர்ந்தது என்றால் பிறகு பாபாவை விட்டுவிட்டு பழைய உலகத்திற்கு சென்று விடுகிறார்கள். என்னால் முயற்சி செய்ய முடியவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். பாபாவை அவர்களால் நினைக்க முடிவதில்லை. இப்படி இல்லை என்று சொல்வதினால் நாஸ்திகர் ஆகிவிடுகிறார்கள். மாயாவின் புயல் வருவதினால் தளர்ந்து விடுகிறார்கள். நீங்கள் சேவையை மட்டும் செய்யுங்கள், பணம் தானாகவே வந்துவிடும் என்று பாபா கூறுகிறார். டிராமாவில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் 10 சென்டர்களை திறந்து வையுங்கள், பாபா ஆட்களை அனுப்பிவிடுவார். ஆனால் சென்டரையே திறப்பதில்லை என்றால் பாபா என்ன செய்ய முடியும்? தைரியம் வைத்தால் பாபா உதவி செய்வார். அதாவது தைரியம் உங்களுடையது, உதவி பாபாவினுடையது. யாருடைய புத்தியையாவது பாபா டச் செய்து விடுவார். எங்கு வேண்டுமானாலும் சென்று நிறைய பேருக்கு நன்மை செய்ய முடியும். மாதேஸ்வரி அவர்களின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம். சத்தோகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்ற இந்த 3 வார்த்தைகளை கூறுகிறோம். இவைகளை யதார்த்தமாக புரிந்து கொள்வது அவசியமாகும். மனிதர்கள் இந்த 3 குணங்களும் ஒன்று போல் சேர்ந்தே இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் விவேகம் என்ன சொல்கிறது? இந்த 3 குணங்களும் ஒன்று போல் சேர்ந்தே வருகிறதா, அல்லது 3 குணங்களின் பார்ட் தனித்தனியான யுகத்தில் நடக்கிறதா? விவேகம் என்ன சொல்கிறது என்றால், இந்த 3 குணங்களும் ஒன்று போல் சேர்ந்து இருப்பதில்லை. எப்பொழுது சத்யுகம் இருக்கிறதோ அப்பொழுது சதோகுணம் இருக்கிறது. துவாபர யுகத்தில் ரஜோகுணம் இருக்கிறது மற்றும் கலியுகத்தில் தமோகுணம் இருக்கிறது. எப்போது சதோ நிலை இருக்கிறதோ அப்போது தமோ ரஜோ நிலைகள் இருக்காது. எப்போது ரஜோ நிலை இருக்கிறதோ அப்போது தமோ நிலை இருக்காது. மனிதர்கள் இந்த 3 குணங்களும் சேர்ந்தே வருகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொல்வது முற்றிலும் தவறாகும். அவர்கள் எப்போது மனிதர்கள் உண்மை பேசுகிறார்களோ, பாவ காரியங்கள் செய்வதில்லையோ, அப்போது சதோகுணம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். அதாவது மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது மம்மா புரிய வச்சிட்ருக்காங்க. இங்கேயே சதோகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எல்லாமே இருக்குது. மனிதர்கள் உண்மை பேசும்போது, பாவ காரியங்கள் செய்யாமல் இருக்கும்போது சதோகுணம் உடையவர்களாக இருக்கிறாங்க என்று நினைக்கிறார்கள். ஆனால் விவேகம் என்ன கூறுகிறது? நாம் சதோகுணம் என்று சொல்கிறோம் என்றால் அதன் அர்த்தம் முழுமையான சுகம், அதாவது முழு உலகமும் சதோகுணமாக இருக்கும். மற்றபடி யார் உண்மை பேசுகிறார்களோ அவர்கள் சதோகுணம் உடையவர்கள், யார் பொய் பேசுகிறார்களோ அவர்கள் தமோகுணம் உடையவர்கள் என்று சொல்ல மாட்டோம். இப்படிதான் உலகம் நடந்து கொண்டு வருகிறது. நாம் சத்யுகம் என்று சொல்கிறோம் என்றால் அதன் பொருள் முழு உலகமும் சதோகுண சதோ பிரதானம் என்பதாகும். ஏதோ ஒரு சமயம் அப்படிப்பட்ட சத்யுகம் இருந்தது. அங்கு முழு உலகமும் சதோகுணம் நிறைந்ததாக இருந்தது. இப்போது அந்த சத்யுகம் இல்லை. இப்போது இருப்பது கலியுகம். அதாவது முழு உலகத்தின் மீதும் தமோ பிரதானத்தின் ராஜ்யம் இருக்கிறது. இந்த தமோகுண சமயத்தில் பிறகு சதோகுணம் எங்கிருந்து வந்தது? இப்போது இருப்பது காரிருள். இதனை பிரம்மாவின் இரவு என்று சொல்கிறோம். பிரம்மாவின் பகல் சத்யுகம் மற்றும் பிரம்மாவின் இரவு கலியுகம். எனவே நாம் இரண்டையும் ஒன்று சேர்க்க முடியாது.
2வது வகுப்பு. இந்த கலியுக உலகத்தை சாரமற்ற உலகம் என்று ஏன் சொல்கிறோம்? ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த சாரமும் இல்லை. அப்படியென்றால் எந்த பொருளிலும் அந்த சக்தி இல்லை. அதாவது சுகம், சாந்தி, தூய்மை இல்லை. இப்பொழுது இல்லை என்றால் ஏதோ ஒரு நேரத்தில் சுகம், சாந்தி, தூய்மை இருந்தது என்று அர்த்தம். இப்போது அந்த சக்தி இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் 5 பூதங்களின் பிரவேசம் ஆகியிருக்கிறது. எனவேதான் இந்த உலகத்தை பயத்தின் கடல் அல்லது கர்ம பந்தனத்தின் கடல் என்று சொல்கிறோம். அதனால்தான் மனிதர்கள் துக்கமடைந்து பரமாத்மா எங்களை இந்த உலக வாழ்க்கை என்ற கடலிலிருந்து அக்கறைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியென்றால் அவசியம் ஏதோ அச்சமற்ற, அதாவது பயமற்ற உலகம் இருக்கிறது என்பது நிரூபணம் ஆகிறது. அதனால்தான் இந்த உலகத்தை பாவக்கடல் என்று சொல்கிறோம். இதை கடந்து புண்ணியாத்மாக்களின் உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். எனவே உலகங்கள் 2. ஒன்று சத்யுக சாரமுள்ள உலகம், இன்னொன்று கலியுக சாரமற்ற உலகம். 2 உலகங்களும் இந்த பூமியில்தான் இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையினுடையவரான பிறகு மாயாவுக்கு வசமாக கூடாது. கர்மாதீதர் ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். தந்தையை மறந்து நாஸ்திகர் ஆகிவிடக் கூடாது. 2வது பாயிண்ட், புத்தியின் மூலம் எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும். எல்லையற்ற குஷியில் இருந்து பரந்த மனமுடையவராகி சேவை செய்ய வேண்டும். வர்தானம். இதயத்தின் சமீப தன்மையின் மூலம் உதவிக்கான அதிகாரத்தை அடைந்து ஊக்க உற்சாகத்தில் பறக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் சதா தந்தையின் இதயத்திற்கு சமீபத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவிக்கான அதிகாரம் கிடைக்கிறது. மேலும் கடைசி வரை உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகையால் இந்த அதிகாரத்தின் நினைவிலிருந்து ஒருபோதும் பலவீனமானவர் ஆகாதீர்கள். மனமுடைந்து விடாதீர்கள். முயற்சியில் சாதாரண முயற்சியாளர் ஆகிவிடாதீர்கள். தந்தை கம்பைண்டாக, அதாவது இணைந்த ரூபத்தில் இருக்கிறார். ஆகையால் சதா ஊக்க உற்சாகத்தின் மூலம் தீவிர முயற்சியாளராகி முன்னேறி கொண்டே இருங்கள். பலவீனத்தன்மை, அதாவது மனச்சோர்வை தந்தைக்கு ஒப்படைத்துவிட்டு தன்னிடம் வெறும் ஊக்க உற்சாகத்தை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்லோகன். ஸ்ரீமத் என்ற அடி மீது அடி வைத்து கொண்டே செல்லுங்கள். அப்போது அடைய வேண்டிய குறிக்கோள் அருகில் வந்துவிடும். ஓம் சாந்தி.